நடிகர் சிவகுமார் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. எதுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு? தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். வல்லவன் உங்களில் ஒருவன். பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில கண்ணதாசன் மணிமண்டபத்துல பழக்கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் அப்படின்ட்டு ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு. இதுல நடிகர் சிவகுமார் மற்றும் பட நெடுமாறன் இவங்கெல்லாம் கலந்துட்டாங்க. சிவகுமார் சார் நிறைய இந்த தமிழ்ல பற்று கொண்டவர், தமிழ் இலக்கியங்கள் நிறைய கற்று தேர்ந்தவர். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய தாய்மொழி சம்பந்தப்பட்ட எந்த கலாச்சார விஷயங்களா இருந்தாலும் கண்டிப்பா இவர் கலந்துக்குவாரு. இவரையும் அப்படி இன்வைட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தமிழ் மீது பற்று கொண்டவர்ன்ற அடிப்படையில இவரை அங்க அழைச்சிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட முடிவுல பாத்தீங்கன்னா சிவகுமார் ஒரு வயசான ஒருத்தர் ஒரு அன்பு நிமித்தமா ஒரு ஆசையா அவருக்கு ஒரு சால்வை கொடுத்திருக்காரு. பொய்த்த கூட இல்லைங்க. இந்த சால்வை எடுத்து அவர் ஷோல்டர் மேல போத்தணும்ன்ற லெவலுக்கு கூட போலங்க. ஜஸ்ட் எடுத்து கையில தான் கொடுத்திருக்காரு. ஒரு அன்பு நிமித்தமா சிரிச்சுக்கிட்டே ஒரு வயசான ஒரு மனுஷன் கொடுத்திருக்கிறாரு. உடனே சிவகுமார் சார் அதை புடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷால்வாவை போட்டார் பாத்தீங்களா, அவரோட முகமே ஒரு மாதிரி வாடி போயிட்ட மாதிரி இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவரும் ஒரு வயசுல மூத்த ஒரு மனுஷர் சால்வை போட்டிருக்கிறாரு. வேணான்னு சொல்லிடலாம், ஐயா வேண்டாங்க ஐயா, நான் சால்வை போடுற என்ன வாங்கிக்கிற பழக்கம் இல்லைங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பாருங்க, சால்வை புடுங்கி தூக்கி வீசி எறிகிறாரு. அந்த சால்வை கீழே விழுது. அவர் இறங்கி போனதுக்கு அப்புறம், சிவகுமார் இறங்கி போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு மனுஷன் அந்த சால்வை எடுத்து போத்தினார். பார்த்தீங்களா, சால்வை கிஃப்டா கொடுத்தாரு பாருங்க. அவர் கையிலேயே அதை திருப்பி கொடுக்குறாரு. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். அடிக்கடி இந்த மாதிரியான விஷயத்துல சிவகுமார் சார் மாற்றாரு அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்த ஒரு இளைஞரோட கையில இருந்த அந்த செல்போனை புடுங்கி தூக்கி போட்டிருக்கிறாரு. இது பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்ட விஷயம். உடனே சூர்யா சார் அண்ட் நடிகர் கார்த்திக் அண்ட் சூர்யா ரெண்டு பேரும் போயிட்டு அந்த இளைஞர்கிட்ட நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரியோ, ஒரு ஆறுதல் தெரிவிச்ச மாதிரி ஒரு புது செல்போனையே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த நேரத்தில் பேசப்பட்டுச்சு. அது உண்மையும் தான். நிறைய பேர் அதுக்கே சொல்லிட்டு இருந்தாங்க, அப்பா செல்போன் வாங்கி தூக்கி உடச்சு போடுவார், பிள்ளைங்க நீங்க போய் புது செல்போனை வேற வாங்கி தருவீங்களா அப்படின்ற கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பாருங்க, ஒரு வயசான ஒரு மனுஷர் அவர் சால்வை போடுறதை இவர் அவமதிச்சு புடுங்கி தூக்கி போட்டு போயிருக்கிறாரு. ரொம்ப அநாகரிகமான செயலா இருக்குது அப்படின்ற பேர் நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல அவங்களோட கருத்துக்களை சிவகுமாருக்கு எதிரான பலரும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு. என்னன்னு பாருங்களேன், சால்வையை கொடுத்த அந்த மனுஷரோட சேர்ந்து சிவகுமார் சார் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறார். என்னன்னு பாருங்க, நான் சால்வையை தூக்கி எறிந்த நபர் வேற யாரும் இல்லை, நானும் இவரும் 50 ஆண்டு கால நண்பர்கள். இவர் எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி. பொது இடத்துல சால்வை போடுறதே எனக்கு பிடிக்காது. அதனால பொது இடத்துல சால்வை போட்டதால நான் பிடுங்கி தூக்கி எறிஞ்சேன். பட் இருந்தாலும் என்னோட தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சிவகுமார் சார் சொல்லியிருக்கிறாரு. இவரு யாரோ இவரோ இல்லை, என் தம்பி, 50 ஆண்டு கால நண்பர். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவர் பண்ண தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன சொல்றாரு பாருங்களேன். சால்வையை அப்போ உங்களுடைய நண்பராக இருந்தாலும், உங்களுடைய சகோதரர் முறையில் அந்த அளவுக்கான நட்பாக இருந்தாலும் கூட சால்வை போட வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு பொலைட்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டு அந்த சால்வையை பிடுங்கி ஒரு தூக்கி வீசி எறிவாராம். கேட்டால் இவர் என்னோட 50 ஆண்டு கால நண்பர், என்னோட சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு 50 ஆண்டு கால நண்பராக இருந்தால் இப்படியா ஒரு அநாகரிகமாக நடந்துக்குவாங்க? அந்த 50 ஆண்டு கால நண்பர் மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருக்க செய்யும், ஒரு உண்மையான நட்பாக இருந்தால். அதை விட்டுட்டு சால்வை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு என்னுடைய நண்பர் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. எங்கே சால்வை போட்டார் பார்த்தீங்களா, அந்த வயதான நண்பரையே பக்கத்தில் வச்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பகிரங்கமாக அவர் மன்னிப்பும் கூட கேட்டுட்டாரு. சிவகுமார் சார்க்குன்ட்டு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பேர் இருக்குது, அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஆனாலும் அப்பப்போ இந்த மாதிரியான அநாகரிகமான விஷயங்கள் நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அறக்கட்டளை வச்சு நடத்துறீங்க, எஜுகேஷனை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க, சமூக சேவைகள் நிறைய பண்ணுறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது சரிதானா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, சிவகுமார் சார் இது உங்களுடைய வயசுக்கு நல்லது இல்லை,
உங்களோட நன்னடத்தைக்கு நல்லதில்லை. நீங்கள் தமிழ் மீது பற்று கொண்டவர், கடவுள் பக்தி கொண்டவர், நல்ல உடற்பயிற்சியாளர். உங்களை வச்சு உங்களோட பிள்ளைங்களை இன்னைக்கு வளர்ந்துட்டு வராங்க. அடுத்த உங்களுடைய பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான உங்களோட விஷயங்கள் தடைப்படக்கூடாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலும் சிவகுமார் சார் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டா போதுமா? அடுத்து இன்னொரு தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது தானே அந்த முன்னைய மன்னிப்புன்ற வார்த்தைக்கான அடையாளமாக மாறும். தப்பு பண்ணிட்டு சாரி சாரி கேட்டால் நல்லாவா இருக்கும்? ஸோ இதுக்கப்புறமும் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்காமல் சிவகுமார் சார் பார்த்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வல்லவன் உங்களில் ஒருவன்